மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விடயம் என்னவென்றால் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த ஒரு ஆணுக்கு ஏற்படுகின்ற இந்த ஒரு செக்ஷுவல் டிசைர், அதாவது பால் உணர்ச்சி தூண்டப்படுகின்ற போது அதில் ஏற்படுகின்ற வகைகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். உண்மையாக இது 1950ஆம் ஆண்டு மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் அவர்களாலே தான் இது 1950ஆம் ஆண்டு தான் முதல் இதை பற்றி ஒரு கண்டுபிடிப்பு மேற்கொள்ளப்பட்டது. எனவே 1950ஆம் ஆண்டுக்கு முதல் இப்படியான ஒரு விடயத்தை பற்றியும் கூடுதலான ஆராய்ச்சிகளோ அல்லது படிப்புகளோ ஸ்டடீஸோ செய்யப்படவில்லை. மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் தான் இந்த 1950ஆம் ஆண்டு இந்த அதாவது ஒரு ஆணுக்கு ஏற்படுகின்ற பாலியல் கவர்ச்சியிலே அந்த ஆண்குறி உரைப்படைகின்ற போது எவ்வாறான நிலைமைகள், எவ்வாறான ஸ்டேஜஸ், படிகளுக்குள்ளாக இது போகிறது என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார். அதிலே 4 படிகள் சொல்லப்படுகின்றது. முதல்ல எக்ஸைட்டேஷன், 2வதாக பிளாட்டூ, 3வதாக ஆர்காசம், 4வதாக ரிஃப்ராக்டரி. எனவே இது ஒவ்வொன்றை நாங்கள் பார்ப்போம். என்னவென்றால் முதலாவது எக்ஸைட்டேஷன் என்றால் முதலிலே தூண்டப்படுதல். எனவே ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது அவருக்கு ஏற்படுகின்ற ஒரு இன கவர்ச்சி அல்லது ஒரு எக்ஸைட்டேஷன், ஒரு தூண்டுதல். இதுதான் முதலாவதாக ஒரு ஆண் ஒரு பெண்ணிடனோ மனைவிடனோ உறவுறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது ஏற்படுகின்ற முதல் விடயம். எனவே எக்ஸைட்டேஷன் மிக மிக முக்கியம். இந்த எக்ஸைட்டேஷன் எப்படி ஏற்படுகின்றது என்றால், ஒன்று மனைவியினுடைய நெருக்கத்தின் காரணமாக ஏற்படும், அல்லது மனைவியினுடைய உடல் உறுப்புகளை பார்க்கின்ற போது கூட இந்த எக்ஸைட்டேஷன் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த இடத்திலே தான் நாங்கள் முக்கியமாக இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன், விந்து முந்துதல் இருக்கிறோடைய பிரச்சனைக்கு இருப்பதற்கு நாங்கள் என்ன சொல்வது என்றால், இந்த ஃபோர்ப்ளே எனப்படுகின்ற இந்த முன் விளையாட்டை இயலுமான மட்டும் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி, இயலுமான மட்டும் அந்த நேரத்தை, அதாவது ஃபோர்ப்ளே அல்லது முன் விளையாட்டுக்குரிய நேரத்தை இயலுமான மட்டும் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். எனவே ஒரு ஆண்குறி விரைப்படைந்து இந்த விந்து அல்லது சுக்கிலோபுடகம் அல்லது சீமன் வெளியேறுகின்ற இந்த நிலைமையிலே முதலிலே தேவையானது எக்ஸைட்டேஷன். 2வதாக இந்த உணர்ச்சி கூடிக்கொண்டு போய் கடைசியிலே ஒரு பிளாட்டூ என்றால் தட்டமான ஒரு ஃப்ளாட் லெவல் என்று சொல்லுவோம். பிளாட்டூ என்றால் ஒரு தட்டையான நிலைமை என்றால் என்ன, அதன் பிறகு இந்த உணர்ச்சி கூடவும் மாட்டுது, குறையவும் மாட்டுது, அப்படியே ஒரே அளவான நிலைமையிலே அது பேணப்படும். எனவே கூடுதலாக இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் இருப்பவரை பார்த்தீர்களாக இருந்தால், நான் முதலிலே சொன்னேன் இதற்குரிய வரைவிலக்கணம் என்னவென்றால், அதாவது ஒரு பெண்ணை கண்டவுடன், அவருக்கு ஒரு மனைவியை கண்டவுடன் 1 நிமிடங்களுக்குள் கண்டவுடன் விந்து வெளியேறுவது, அல்லது இந்த பெண்ணினுடைய இனப்பெருக்க யோனி மார்க்கத்திலே உள்ளுக்கே விடுகின்ற போது 1 நிமிடத்துக்குள்ளே இந்த விந்து வெளியேறிவிடும். எனவே இந்த எக்ஸைட்டேஷன் ஃபேஸில் தான், இந்த எக்ஸைட்டேஷன் தூண்டுதல் நிலைமையில் தான் பல பேருக்கு இந்த சுக்கிலப்பாக அல்லது விந்து முந்துகிறதை எங்களாலே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது முதலாவது வகையின் எக்ஸைட்டேஷன் பிரிவு, 2வது படியின் பிளாட்டு, 3வதாக ஆர்காசம். எனவே இது ஆர்காசம் என்ற நிலைமை ஏற்படுகிறதான் உச்சக்கட்டம் என்று சொல்லுவோம். இந்த உச்சக்கட்டத்திலே தான் ஒரு ஆணினுடைய விந்திலே இருந்து ஆண்குறியிலிருந்து விந்து வெளியேறும் அல்லது சுக்கிலப்பாயம் அல்லது சீமன் வெளியேறுகிறது. 4வதாக நிலைமை என்னவென்றால் ரிசல்யூஷன் என்று சொல்வோம். ரிசல்யூஷன் என்றால் அது அப்படியே அந்த ஆண்குறி விரைப்பு தன்மை குறைவடைந்து அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கும். இந்த ரிசல்யூஷன் நிலைமையிலே மீண்டும் ஆண்குறி விரைப்படைய முடியாது. ஏனெனில் அங்கே ஒரு எதிர்மறை விளைவு, இன்ஹிபிஷன் போகிறது மூளைக்கு. என்றபடியினாலே சில பேர் சொல்ல முடியாது, நான் ஒரு பெண் துணையுடன் ஒரு மனத்தியாலத்திலே 10 தரம் இருந்தேன் என்று சொன்னால் அவர்தான் உலகத்திலே இருக்கின்ற மகா பெரிய பொய்யராக இருப்பார். சில ஆட்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இது என்ன சொல்கிறோம், இந்த இணையதளங்களில் இருக்கின்ற இந்த படங்களை பார்த்து, ப்ளூ ஃபிலிம்ஸை பார்த்து அது உண்மை என்று நினைத்துத்தான் சில பேர் இருந்து கொண்டிருக்கிறார். அது அல்ல, அது அவ்வளோ எடிட் பண்ணி ஒரு மாதக்கணக்காகத்தான் இந்த திரைப்படங்கள் எல்லாம் படமாக்கப்படுகிறது. எனவே அது ஒரு எடிட்டிங்,
அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவ்வளத்தை ஒன்றுக்கு சேர்த்தால் அவர்கள் எங்களுக்கு வெளியிடுவார்கள். எனவே அதெல்லாம் போய், எனவே இந்த ரிசல்யூஷன் நிலைமையிலே மிக முக்கியமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த ஒருபோதுமே மீண்டும் அதாவது ஆண்குறி விடப்படுவது கொஞ்சம் நேரம் தேவை. இதுக்கு முக்கிய காரணம் என்ன? இனிமிஷன். எனவே இது 1950 ஆண்டு கொள்விக்கப்பட்ட கருத்து. அதன் பிற்பாடு கெப்லர் என்றவர் 1970 ஆண்டுகளிலே இதை முழுதுமே மாற்றி இந்த பிளாட்டூ ஃபேஸை எடுத்து போட்டு அவர் இந்த எக்ஸைட்டேஷன் இல்லாமல் எடுத்து போட்டு அவர் என்ன சொன்னாரா, 4 வகை. முதலாவதாக டிசையர், இரண்டாவதாக எக்ஸைட்டேஷன், மூன்றாவதாக ஆர்காசம், நான்காவதாக ரிசல்யூஷன் என்று சொன்னார். முதல் மாஸ்டர் அண்ட் ஜான்சன் அவர்கள் சொன்ன கருத்து என்ன? முதலாவதாக எக்ஸைட்டேஷன், பிளாட்டூ, ஆர்காசம், ரிசல்யூஷன். இவர் என்ன செய்தார் என்றால் இந்த பிளாட்டூவை எடுத்து போட்டு முதலிலே டிசையர், இரண்டாவதாக எக்ஸைட்டேஷன், மூன்றாவதாக ஆர்காசம், நாலாவதாக ரிசல்யூஷன். ஒவ்வொன்றையும் பற்றி பார்ப்போம். முதலிலே என்ன? டிசையர். டிசையர் என்றால் ஒரு விருப்பம், மிக முக்கியமானது. விருப்பமில்லாத ஒரு பெண்ணுடன், மனைவியுடன் ஒரு ஆணினாலே பாலியல் ரீதியாக தொடர்பினை வைத்துக் கொடுத்து மிகவும் கஷ்டம். எனவே முதல் என்ன இருக்க வேண்டும்? டிசையர். டிசையர் என்றால் ஒரு அன்பு, ஆதரவு, லவ், விருப்பம் இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. இங்கே என்னிடம் வருகிற பல இணைகளை அல்லது கப்புள்ஸை பார்க்கின்ற போது இதுதான் பிரச்சனை. என்ன? ஒரு கட்டிலே கணவர் ஒரு பக்கத்தில் இருந்து ஃபோன் பார்த்து கொண்டிருப்பார், மனைவி அதே கட்டிலே படுத்திருந்த மற்ற பக்கத்தில் இருந்து ஃபோன் பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் அந்த கணவனுக்கு அந்த மனைவி பக்கத்தில் இருந்தாலும் அந்த உணர்ச்சி தூண்டப்படுவது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. உணர்ச்சி தூண்டப்படுவது இல்லை. இதற்குரிய முக்கிய காரணம் என்ன? அந்த இடத்திலே ஒரு டிசையர், அன்பு, ஆதரவு, எம்பத்தி, உன்னோடு எம்பதி என்று சொல்லப்படுகிறது பீயிங் வித், அதாவது சிம்பத்தி என்றால் ஒரு ஆளுடைய மேல் இருக்கிற அனுதாபம், அப்படி அல்ல. எம்பத்தி, பீயிங் வித், உன்னுடன் நான் இருக்கிறேன் என்ற ஒரு நிலைமை இல்லை. எனவே தான் உங்களுக்கு தெரியும், முந்தைய காலங்களிலே இந்த மனநிலை வைத்தியர்கள் சொல்வார்கள், முந்தைய காலங்களில் திருமணம் என்று சொல்லுகின்ற போது கிவ் அண்ட் டேக். ஒரு திருமண பந்தத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் இணைகின்ற போது அந்த இடத்திலே கொடுத்து வாங்குவோம், கிவ் அண்ட் டேக். நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள், அதே உதவியை நாங்களும் உனக்கு செய்கிறேன் என்றுதான் கிவ் அண்ட் டேக். ஆனால் இப்போது புதுசாக வந்த நிலைமையின்படி, இந்த பாலிசியின்படி என்ன சொல்லப்படுகிறது என்றால் கிவ் அண்ட் கிவ். எனவே திருமணம் என்பது எப்போதும் கொடுத்து கொண்டு இருப்பதை தவிர பெறுவது அல்ல என்று சொல்லித்தான் இப்போது கவுன்சிலர்ஸ், உளவள துணையாளர்கள் அல்லது மனநிலை வைத்தியர்கள், சைக்காட்ரிஸ்ட் சொல்லுகின்ற கருத்து. எனவே அது கிவ் அண்ட் கிவ் என்று தான் சொல்லப்படும். எனவே இந்த கிவ் அண்ட் கிவ், அதாவது கொடுப்போம் என்று இருக்கின்ற போதுதான் இந்த டிசையர் ஒரு ஆணுக்கு தூண்டப்படக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றொரு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை மேல் சைன் அமுழ்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 0994 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கிற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாகவே அனைவரும் பொதுவாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.